Okay. So from your chapter material, CA Foundation, chapter number 5 covers this heading, the Companies Act 2013. Now, 2013 Companies Act the number follow பண்ணிட்டு but most of the content is being grabbed from 1956 Act. Okay. And இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்ல வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஃபைனல்ல தான் உங்களுக்கு மெயின் கம்பெனிஸ் ஆக்டே இருக்கு. ஜஸ்ட் இங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் 30 பேஜ் கொடுத்துருக்காங்க சொல்ல போனா. சோ இன்டர்நெட் ஃபைனல்ல வந்து இன்டர்ல லைக் 11 சாப்டர்ஸ் படிப்பீங்க, ரிமைனிங் வந்து ஃபைனல்ல படிப்பீங்க. சோ அதோட பேஸ் தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம், கம்பெனிஸ் ஆக்ட் 2013. சோ இது வந்து ஒரு ஆக்டா பாக்குறதுக்கு பதிலா நம்ம எந்த ஆங்கிள் பார்க்க போறோம்னா ஒரு கம்பெனி பத்தின இன்ட்ரோடக்ஷனா பார்க்க போகணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. சோ ஹியர் என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ண போறோம் பாத்துலாமா? Features of the company. So company வந்து separate legal entity status இருக்கு, perpetual succession இருக்கு, limited liability, artificial judicial person, and corporate veil theory. Corporate veil தெரியும் இல்லையா? Mask. Okay, mask wear பண்ணி அந்த mask வந்து remove பண்ணி பாக்குறது. That's about corporate veil theory. Veil can be lifted disregard of the separate legal entity status. Incorporation with respect to registering with ROC, getting the certificate of incorporation, and easy follow like spice E plus form இருக்கு. இதுல spice E இருக்கு. Actually we have the spice E plus form. Okay then. Share capital, nominal, issued, called up, and paid up capital. இந்த மாதிரி 4 classify பண்றோம். ஷேர்ஸ்ங்கிறது ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸா பாக்குறோம், equity shares and preference shares. Memorandum of Association and Articles of Association அங்கிறது charter documents இல்லனா இன்னொரு டர்ம் யூஸ் பண்ணுவோமே, அப்போ இருக்கா charter documents or public documents. யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் சொன்னோம்ல, charter documents are public documents. So Memorandum of Association, it will define the object and scope of work of company, and also you can say the company cannot go beyond the scope defined. You remember this point, limitation of action. ஞாபகம் இருக்கா? கம்பெனி வந்து என்ன வேலை பண்ணலாம் என்ன வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதை வச்சு நம்ம ஃபைன் பண்றோம்? MOA வச்சு ஃபைன் பண்றோம், லிமிடேஷன் ஆஃப் ஆக்ஷன். தென் கோஸ் ஹியர் வித் AOA. இட் வில் டிஃபைன் த AOA ல வந்து சின்னதா சொல்லணும்னா பை லாஸ்னு சொல்லலாம். ஓகே, பை லாஸ்னு சொல்லலாம். இட் வில் டிஃபைன் த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பை லாஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆஃப் தி கம்பெனி. அண்ட் இன்னொரு ஆங்கிள் AOA பத்தி பேசணும், has the power to alter AOA through special resolution. ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்திருந்தோம். அதுல யூனிஃபார்ம் ரைட்ஸோட இருக்கு, டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸோட இருக்கு. ஓட்டிங் ரைட்ஸ் ஜெனரலா சொல்லுவோம், ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் டிஃபரன்ஷியலா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, டிவிடெண்ட் கூட டிஃபரெண்டா இருக்கலாம். ரைட்? சோ இதெல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். சோ நம்ம ஹாஃப் ஆஃப் தி கண்டென்ட் இப்போ இமீடியட்டா கவர் பண்றோம். ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இஃப் யூ வாண்ட் டு டூ எனி மார்க்கிங்ஸ், எஸ் யூ கேன் கம்ப்ளீட்லி டூ வித் மீ. செப்பரேட்டா ஒரு நோட் எடுத்துட்டு பண்ணணும்னு பாக்காதீங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து எப்படி ஸ்பீட் அப் பண்ணணும், எப்படி கம்ப்ளீட்டா அந்த கண்டினியூட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறது நம்மளோட இன்டென்ஷன். ஓகே. So the Companies Act was enacted to consolidate and amend the law relating to the companies. It was preceded by which act? 1956 Act. நிறைய national and international economic environment and growth of the economy, expansion of the economic பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன டிசைட் பண்ணுதா, 1956 Act வேலைக்கு ஆகாது, ஒரு நியூ லெஜிஸ்லேஷன் இருந்தா பெட்டரா இருக்கும். அதுதான் 2013 Act. 470 செக்ஷன்ஸ் இருக்கு, 7 ஷெட்யூல்ஸ் இருக்கு, அண்ட் எத்தனை சாப்டர்ஸ்? 29 சாப்டர்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம வந்து நம்மளுக்கு கம்பெனி ரூல்ஸும் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இன்கார்பரேட் பண்ண போறோம் ரூல்ஸ், அதுனா ரூல்ஸ், எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு. It strengthens the interest of minority investors and the first time legislates the role of whistleblowers, okay, and relating to class action suit. இதெல்லாமே நம்ம சிங்கர் மெட்டீரியல்ல டீடைலா பார்த்திருக்கோம். நான் சாப்டர் மெட்டீரியல கவர் பண்றேன் டு கிவ் யூ ஹோப். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாமே கேரி ஓவர் பண்ணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, ஏன்னா நமக்கு அல்டிமேட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி படிக்கணும்னு ஒரு தோணும்ல, ஒரு பயம் வரும். அந்த வந்து ரூல் அவுட் பண்ணும். Applicability of the Companies Act. Yes, companies incorporated under this act or any previous company law. Insurance company, except probably நான் அண்டர்லைன் பண்ணிடுறேன், insurance company, banking company, and electricity company, generation and supply of electricities, and any other company by any other special act. Okay. And the last one, ஏதாவது வேற ஏதாவது பாடி கார்ப்பரேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருந்தா, அதெல்லாம் இந்த 3 இருக்கு இல்லையா, செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். இது மட்டும் எக்ஸப்ட் த ப்ரொவிஷன்ஸ் யூ ஹேவ் டு செக் வெதர் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் IRDA ஆக்ட் ஆர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆர் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட். அவங்களோட ஆக்ட் பாருங்க,
ஏதாவது இன்கன்சிஸ்டன்சி இருந்தா அங்க போய் ரெஃபர் பண்ணுங்க. இல்ல ஜென்ரலா கம்பெனி மாதிரி தான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க. நார்மல் கம்பெனிஸ் ஆக்ட்ல இருக்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. So we'll go for company meaning as its features. Justice Marshall என்ன டிஃபைன் பண்றாருன்னா, இட்ஸ் an artificial being, invisible பார்க்க முடியாது, intangible டச் பண்ண முடியாது, exists only in contemplation of law. ஒரு மியர் கிரியேஷன் ஆஃப் லானால ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வருமானா, அதோட சார்ட்டர் வருமானா, எஸ் பிகாஸ் இட் இஸ் பீங் எக்ஸிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு லா சொல்லுது. ஏன்னா லா படி தான் மேக் பண்ணிருக்கான். ஓகே, லா படி தான் மேக் பண்ணிருக்கான். ப்ரொஃபசர் ஹானே அவரோட வேர்டிங்ஸ்ல இட்ஸ் an incorporated association which is an artificial person created by law. அது லா லெஜிஸ்லேட்டிவா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் பிசினஸே இல்லைன்னா கம்பெனியே இல்ல. ரைட். Having a separate entity, perpetual succession and common seal. So இதெல்லாமே பார்க்கும்போது features of the companyக்கு எனக்கு லிஸ்ட் ரெடி ஆயிடுது. ஓகே, அண்ட் கம்பெனி வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா டிஃபைன் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட்ல செக்ஷன் 2 கிளாஸ் 20 இது எப்படி ரீட் பண்ணுவீங்க? செக்ஷன் 2 கிளாஸ் 20. செக்ஷன் 2ங்கிறது டெஃபினேஷன் செக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்திருக்கோம். அதுல கிளாஸ் 20ங்கிறது கம்பெனியோட டெஃபினேஷன். அதுல கம்பெனி மீன்ஸ் a company incorporated under this act or any previous company law. Is it okay? Done. Next, features of the company. Actually single material 13 or 16 features கொடுத்திருக்கேனா? சிங்கர் மெட்டீரியல் பாருங்க, 16 features இருக்கும். 5, 5, 6 16 features இருக்கும். பட் இங்க வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கம்பெனினா இது 4 மட்டும் தான் மெயினா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இது இருந்து வந்ததுதான். ப்ராபப்ளி செப்பரேட் ப்ராப்பர்ட்டி இருக்கா, கெப்பாசிட்டி டு சூ அண்ட் பி சூட் இருக்கா, அதெல்லாம் இதோட ஜாயின் ஆகுது தானே. டெர்மினேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா ஒரு பாயிண்ட். எத்தனாவது பாயிண்ட்? ஐ திங்க் இட்ஸ் 13 or 14 இருக்கும் பாருங்க. 12, 13, 14. 12th பாயிண்ட் டெர்மினேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அல்டிமேட்டா அது எதோட பேசுதுன்னா perpetual succession. அப்ப நான் எல்லாமே பிரேக் பண்ணா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நான் பிரேக் பண்ணி 16 ஃபீச்சர்ஸா காமிச்சிருக்கேன். உங்க சாப்டர் மெட்டீரியல் 4 ஃபீச்சர் தான் மெயின் ஃபீச்சர், மிச்சம் தான் அடாப்டட். ஓகே, சோ செப்பரேட் லீகல் என்டிட்டி which means it's legally separate from the members. Perpetual succession which means it does not affect existence of company even if the members change. And liability is different from the liability of the members. இது பாத்திரக்குள்ள லிமிடெட் லைபிலிட்டினா நம்ம யார் ஆங்கிள் பாக்குறோம்? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லிமிடெட் லைபிலிட்டி அந்த ஆங்கிள் பாக்கணும் சொல்லுங்க. அண்ட் ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் which means ஆர்டிபிஷியலா இதை இன்கார்பரேட் பண்றாங்க. அதனால ஒரு ஹியூமன் ஏஜென்சி இருந்தாதான். யார் அந்த ஹியூமன் ஏஜென்சி? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இதெல்லாம் நம்ம என்னன்னு பாத்திருக்கோம், செப்பரேட் மேனேஜ்மெண்ட் பாத்திருக்கோம். Okay, then company can contract, sue and be sued in its own name. Is it okay? So first let us go for separate legal entity. Main distinct feature in the organization, in the form of business or வேற form of business or வேறன்னு சொல்றதுக்கு மெயின் ஃபீச்சர் இதுதான். இது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி இல்ல, சோல் ப்ரொப்ரைட்டர் மாதிரி இல்ல. இப்போ கம்பெனிங்கிறது யூனிக் கேரக்டர் இருக்கிற ஒரு லீகல் என்டிட்டின்னு சொல்றதுதான் இந்த என்னது ஃபீச்சர். Its existence is distinct and separate from that of its members. A company can own property, have bank account, raise loans, incur liabilities and also enter into contracts. இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க, எழுத தெரியணும் உங்களுக்கு. So it is at law a person which is different from the subscribers to the memorandum of association. Yes, memorandum of associationல இருக்கிற பர்சன்ஸும் ஒரிஜினலா இருக்கிற பர்சன்ஸும் டிஃபரெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க இருக்க மாட்டாங்களே, எப்பவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லையே, ஷேர்ஸ் மாத்தனால. Its personality is distinct and separate from the personality of those who compose it. Yes, எங்களோட பர்சனாலிட்டி செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு வந்துடும். அண்ட் மிச்சவங்களோட பர்சனாலிட்டி வந்து அவங்க வேற ஒரு ஸ்டேட்டஸோட இன்கார்பரேட் பண்றாங்க கம்பெனி. They acquire right against this and also they incur the liability for the debts of the company. Yes, please make a note. Only its creditors can sue and not its members. Members sue பண்ண முடியாது, கிரெடிட்டா தான் sue பண்ண முடியும். For example, X வந்து ஒரு 1000 ஷேர் வச்சிருக்காரு. எந்த கம்பெனில தெரியுமா? எக்ஸ் லிமிடெட் கம்பெனில. இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணது இவர் தான். எவ்வளவு ஷேர் வச்சிருக்காருன்னா ஒரு 1000 ஷேர் வச்சிருக்காரு. எக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸுக்கு இவரு ஒரு 5 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. புரியுதா? 1000 ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னா என்னது? பணம் கொடுத்து ஷேர் வாங்கி இருக்காரு. இதுக்கும் பணம் கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல எக்ஸ் வந்து நம்ம என்ன ஸ்டேட்டஸ் சொல்லுவோம்? மெம்பர், ஷேர் ஹோல்டர்னு சொல்லுவோமா? இது இன்னொரு கேஸ் வைல வந்து 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு அப்படின்னா எனக்கு லோன் லெண்ட் பண்ணிருக்காரு. அப்ப இங்க வந்து கிரெடிட்டான ஸ்டேட்டஸா? இப்போ எக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேல கேஸ் போடணும்னா ஆஸ் எ மெம்பரா அந்த ஸ்டேட்டஸ்ல கேஸ் போட முடியாது.
யாரு இந்த Y லோன் கொடுத்தாருல, சாரி ஆக்சுவலா எக்ஸ் தான், நான் தான் வைன்னு போட்டேன், எக்ஸ் தான். எக்ஸ் வந்து லோனும் கொடுத்திருக்காரு, ஷேர்ஸும் வாங்கியிருக்காரு. சோ இந்த எக்ஸ் வந்து 5 crore rupees லோன் கொடுத்திருக்காரு இல்லையா, இந்த 5 crore rupees லோன் கொடுத்தனால கிரெடிட்டர்ங்கிற கெபாசிட்டில தான் இவர் வந்து கேஸ் போட முடியும் தவிர மெம்பருங்கிற கெபாசிட்டில போட முடியும். ப்ராப்ளம் இப்படி வச்சுக்கலாம், இவர் லோன் எதுவுமே கொடுக்கல, யாரோ ஒரு ஏங்கிற பர்சன் லோன் கொடுத்திருக்காரு. ஓகே, 5 கோடி ரூபாய் கம்பெனிக்கு. இவர் என்ன சொல்றாரு, நீ தானே கம்பெனி இன்கார்பரேட் பண்ண, யார்கிட்ட, எக்ஸ் கிட்ட, உன்னோட கம்பெனி தானே, நீ தானே இன்கார்பரேட், நீ தானே ப்ரொமோட்டர், என்ன நீ இப்படி வந்து பணம் கொடுக்காம இருக்க, பணம் கொடுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேஸ் போட முடியாது, எக்ஸ் மேல கேஸ் போட முடியாது. யார் மேல கேஸ் போடலாம், எக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேலதான் கேஸ் போடலாம். ஏன்னா ஒன்ஸ் கம்பெனி இன்கார்பரேட் ஆயாச்சுன்னா இட் பிகம்ஸ் a separate legal person. Okay. A company is capable of owning, enjoying and disposing of property. ஞாபகம் வச்சுக்கோங்க, separate property hold பண்ணலாம், own பண்ணலாம், dispose பண்ணலாம்னு அர்த்தம். Okay. Although the capital and assets are contributed by the shareholders, the company becomes the owner of its capital and assets. இந்த லைன்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. என்னதான் வந்து இதோ 1000 ஷேர் வாங்கும் போது ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம், ஜெனரல் ஃபிகர் சொல்றேன். ஓகே, ஒரு 10 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கலாமே, 1000 ஷேர் வச்சிருக்காரு, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு கார் வாங்கியிருக்காங்கன்னா இது யாரோட காரு, எக்ஸோட கார்ல கம்பெனியோட. சரி, ஓகே. So a member does not even have an insurable interest in the property of the company. In case insure பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்சூரன்ஸோட கிளைம் வந்து இவங்க வாங்கலாமான்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கூட வராது. So insurable இன்ட்ரெஸ்டும் வராது. So this is Mekura versus North Assurance Company Limited. So probably இந்த கேஸ் தான் இங்க இருக்கு, யாரு இந்த மெக்குரா, இந்த கம்பெனி என்ன பண்ணிச்சு, இதெல்லாமே இருக்கும், நீங்க டீடைலா பாத்துக்கலாம். ஓகே, let me go for the second one, perpetual succession. Members may die or change. Company goes on till it is owned up on the grounds specified by the act. எந்த பேசிஸ்ல வந்து கம்பெனி ஆபரேட் பண்ணணுமோ அந்த பேசிஸ்ல ஆபரேட் பண்ணும். இன்கேஸ் அது ஊண்டப் ஆகணுங்கிற ஸ்டேட் வந்துச்சுன்னா ஊண்டப் ஆகலாம், அதான் டெர்மினேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். பட் ஸ்டில் மெம்பர்ஸ் மே டை ஆர் சேஞ்ச்னாலும் கம்பெனி வில் பி ஸ்டில் லிவிங். So the shares of the company may change hands infinitely, but that does not affect the existence of the company. So company வந்து என்னது, ஒரு artificial person. Law alone can bring an end to its life. Its existence is not affected by death or insolvency. யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்களா, மெம்பர்ஸ் இன்சால்வென்ட் ஆயிட்டாங்களா, அதனால கம்பெனி இறந்து போகாது, இன்சால்வென்ட் ஆகாது. So we have this example. Third case, limited liability. The liability of the member depends upon the kind of the company of which he is a member. We know that a company is a separate legal entity which is distinct from its members. அதானே நம்ம முதல் லைன்ல பார்த்திருக்கோம். So ஒரு கம்பெனி லிமிடெட் liability கம்பெனினா the கம்பெனியோட டெப்ஸ் எல்லாம் in totality do not become the debts of the shareholders. ஏன்னா செப்பரேட் லீகல் பர்சன். இது வந்து யாரோட டெட்ஸா மாறும், கம்பெனியோட டெட்ஸா தான் மாறுமே தவிர இவரோட ஓன் டெட்ஸா மாறாது. சரி, ஓகே. And the liability of the members is limited to the extent of the nominal value. So there is another name, nominal value க்கு என்ன நேம் இருக்கு, face value of shares னு சொல்லுவோம். nominal value or face value of shares. In case the shareholders being asked to pay anything more than the unpaid value, no, in no case, in any case they cannot be asked to pay for extra. நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இருக்கா, 10 rupeesல வந்து 7 rupees paid, 3 rupees வந்து unpaid, 3 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு liability, வெறும் 3 ரூபாய். கம்பெனிக்கு வந்து 30 கோடி ரூபாய் liability இருந்தாலும் நீங்க 3 ரூபாய் கொடுத்தா போதும். Is it okay? This is about the heading. And company limited by guarantee cases, members are liable only to the extent of the amount guaranteed by them, and that too only when the company goes into liquidation. Guarantee கொடுக்குறாங்களா, guarantee கொடுக்கும்போது liquidation wind up பண்ணும்போது நான் வந்து liability க்ளோஸ் பண்றேன்னு சொல்லுவாங்களே தவிர தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் தான் contingency சொல்லுவோம். Okay, and if it is an unlimited company, the liability of its members is unlimited as well. Next is artificial person. Is an artificial person as if it is created by a process other than natural death. Sorry, natural birth. Sorry, it is legal or judicial. Legal person, judicial person because it's created by law. It is a person since it is clothed with all the rights of an individual. இதை ஏன் பர்சன் சொல்றோம்னா, லால வந்து பர்சன் சொன்னா நிறைய டெபினேஷன்ஸ் இருக்கு. ப்ராப்ளம் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்களேன், பர்சன்னா யாருன்னு பாருங்க. ஓகே, இது எங்க நம்ம பார்க்கணும், ஒரு டாபிக் இருக்கு, ஜெனரல் ப்ராசஸ் ஆக்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, அதுபடி பர்சன்னா யாருன்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க, நோட் பண்ணிக்கோ. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பர்சனை நான் டிஃபைன் பண்ணும், இங்க எப்படி டிஃபைன் பண்றேன். For the company being a separate legal entity can own property, have bank account, raise loans, incur liabilities and enter into contract. It can do everything it can do.
It can contract with the company, it can acquire right against it, it can incur liability, it can sue, it can be sued in its own name, it can do everything which a natural person can do, except cannot be sent to jail, cannot take an oath, cannot marry, cannot practice a learned profession. அதனாலதான் ஆடிட்டர்ஸ் இல்லையா, நீங்க சிஏ ஆடிட் பண்றீங்க, என்ன ஆடிட் சொல்வீங்க? ஸ்டாட்யூட்டரி ஆடிட்னு சொல்லுவோம். ஸ்டாட்யூட்டரி ஆடிட் இது யார் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ங்கிற பர்சன் பண்ணலாம். ஓகே, எக்ஸ் ஒய் ஜெட் இவங்க 3 பேருமே வந்து ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா கம்பெனி வந்து ஆடிட் பண்ண முடியாது. ஓகே, இந்த 4 பிக் கம்பெனிஸ், கேபிஎம்ஜி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4 பிக் கம்பெனிஸ் இதோ நோட் பண்ணிக்கோங்க. 4 பிக் கம்பெனிஸ் எதுன்னு பாருங்க. ஆடிட்டிங்னா இந்த 4 பிக் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஓகே, இந்த கம்பெனி வந்து ஆடிட் பண்ணுதுன்னு சொன்னா ஆக்சுவலா அது ஆடிட் எல்லாம் பண்ணல, அவங்க கீழே இருக்கிற ஆடிட்டர்ஸ் அனுப்புது. யார் ஆடிட் பண்ணலாம்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான் ஆடிட் பண்ண முடியும், கம்பெனி ஆடிட் பண்ண முடியாது. ஓகே, எல்எல்பியா ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஆடிட் பண்ண முடியாது. எல்எல்பில யாரெல்லாம் இருக்காங்க? XYZ 3 பேர் சேர்ந்து எல்எல்பி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் வந்து ஆடிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன அதுல ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து ஆடிட்டர்ஸ் வந்து இந்த கம்பெனில இருந்து வராங்க. அப்போ ஒரு டேர்முக்கு வந்து எக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு டேர்முக்கு ஒய் பண்ணிக்கலாம், ஒரு டேர்முக்கு செட் பண்ணிக்கலாம், மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள. அது பண்ணலாம். பட் எக்ஸ் மட்டும் பிக்ஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி எக்ஸ் வேண்டாம் ஒய் மாத்தலாம் பண்ண முடியாது. அப்பாயிண்ட் பண்ண 5 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மாத்தலாம் நீங்க இந்த டைரக்டர், சாரி நாட் டைரக்டர், ஆடிட்டரை வெளியே அமிச்சிட்டு வேணா நீங்க பண்ண வைக்கலாமே தவிர, பட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா கம்பெனி பண்ண முடியாது. எக்ஸ் ஆர் ஒய் ஆர் செட் தான் பண்ணலாம். பட் அவங்களுக்குள்ள மாத்திக்கலாம். யூஸ்வலா அவங்க பிக்ஸ் பண்ணிப்பாங்க, 2 வருஷம் ஒருத்தன் பண்றாங்க, இன்னொரு 2 வருஷம் இன்னொரு பண்ணா பிக்ஸ் பண்ணிப்பாங்க. சோ கம்பெனி வந்து ஆர்டிபிஷியல் பர்சனா இருக்கனால இட் கேன் ஆக்ட் த்ரூ ஒன்லி ஹியூமன் ஏஜென்சி. யார் அந்த ஹியூமன் ஏஜென்சிஸ்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் அந்த கமிட்டி பேரு. ஓகே, அதுல இருக்கவங்க டைரக்டர்ஸ். So directors cannot control the affairs of the company, but they will act as an agents. But they are not agents of the members. Please make a note, they are not agents of the members. They are agents for the company. The directors can either on their own or through the common seal can authenticate its formal acts. So a company is called as an artificial legal person. 5th category, common seal. So ஒரு நேச்சுரல் ஹியூமன் பீயிங் வந்து என்ன பண்றாருன்னு அவருக்கு எல்லாமே தெரியும், பட் ஆர்டிபிஷியல் பர்சன் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் நம்ம ஏஜென்சியை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். So what do you mean by common seal? பாத்தீங்கன்னா கொலோக்கியல் டெஃபினேஷன் இருக்கு. an official signature of the company. யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? அதுதான் ஆர்டிபிஷியல் பர்சன், கைதான் இல்லையே, யார் ஃபிக்ஸ் பண்ணுவா? affixed by officers and employees of the company on its every document. It is a seal used by a corporation as a symbol of its incorporation. Okay, once incorporate பண்ணிட்டாங்கன்னா ஓகே, இது வந்து தனி பர்சன். 2015 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து காமன் சீல் ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாங்க. சோ ஃப்ரம் செக்ஷன் 9ல இருந்து இது பார்க்கலாம். சோ இதுக்கு ஆல்டர்னேட் மோட் இருக்கணும்ல. சி எதுக்காக காமன் சீல்? there is a need for a common seal. என்னது? ஆத்தென்டிகேட் பண்றதுக்காக தான் காமன் சீல். ஆத்தென்டிகேட்னா இருந்தது இந்த டாக்குமெண்ட் வேலிட் சொல்றது. ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்றாங்க. ஓகே, இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண ப்ராபபிலி ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, அங்க வந்து சீல் இருக்கும். அங்க சீல் இல்லைன்னா இது இவன் தான் மேனேஜிங் டைரக்டர் எப்படி நம்புவீங்க நீங்க? அப்ப அது ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு வேற என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மோடும் சொல்லியிருக்காங்க செக்ஷன் 9ல இருந்து. ஆத்தரைசேஷன் ஃபார் கம்பெனிஸ் who do not opt for common seal. அதுல வந்து டைரக்டர் சைன் பண்ணுவோம். ஓகே, சோ காமன் சீல் இஸ் as a relic of medieval times. அந்த காலத்துல சீல் தானே, ஓகே, சீல் தானே யூஸ் பண்ணாங்க. So it's authenticated by a common seal will be required to be done only if the company opts to have a common seal. Okay, in case வேணும்னா அவங்க வந்து ரெடி பண்ணணும் அது. In case they do not have a common seal னா யார் சைன் பண்ணணும்? எப்படி authenticate பண்றீங்க? 2 directors இல்லனா director and company secretary பண்ற மாதிரி. Is it okay? So this is about common seal, I think. Corporate veil. வெயில்ங்கிற வேர்டுக்கு வந்து நம்ம மாஸ்க்ங்கிற வேர்டை ஈக்குவேட் பண்ணியிருந்தோம். சோ கம்பெனிங்கிற மாஸ்க நீங்க வேர் பண்ணிருக்கீங்க, அதுதான் இந்த கான்செப்ட். சோ இந்த கான்செப்ட் டைரக்டா எதை லிங்க் பண்ணுதுன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் ஷீல்டட் ஃப்ரம் liability. ஷீல்டட் which means what? They have a escape from that liability. Collective company's action. So company ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணதா அதுக்கும் வந்து மெம்பர்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. If the company incurs any debts or contravenes any law, the corporate veil concept implies that the members should not be liable for those errors. இது யாரோட எரர்? கம்பெனியோட எரர். சோ கம்பெனி தான் liable. இங்க வந்து மெம்பர்ஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. So they enjoy this insulation called as corporate insulation. That's what we call as corporate veil. So the shareholders are protected from the acts of the company. So இந்த கேஸ் வந்து நம்ம சாலமன்ஸ் versus சாலமன் சொல்லிட்டு நான் ஜெனரலா சொல்லிதான், இவர் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனி இன்கார்பரேட் பண்றாரு, 7 பேர் இருக்கிறதா. சோ இதோட டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஓகே,
So let me go for directly to the lifting of corporate veil. The following are the cases where a corporate veil may be lifted. என்னென்ன கேசஸ்ல to determine the character, that is enemy character ஆன் செக் பண்றது. Daimler Company Limited versus Continental Tire, இதுவும் உங்களை நான் டீடைலா பார்க்க சொல்றேன். So that's about the first case. Okay. If the public is not likely to be in jeopardy, the court may not be willing to crack the corporate shell. ஏதாவது வந்து பப்ளிக் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது தான் கம்பெனி அது பண்ணுதான்னு பார்க்கும். It is true that unlike a natural person, a company does not have mind or conscience. அப்ப அது எப்படி தப்பு பண்ணும்? கரெக்டா? ஒரு ஆர்டிபிஷியல் பர்சனா இருக்கு, அது நேச்சுரல் பர்சனா இருந்தா அதோட தேவைகளுக்காக பண்ணும். ஓகேயா? இங்க அந்த மாதிரி இல்லையே, ஒரு மைண்ட் ஒரு கான்சியஸ்னஸ் எல்லாம் இல்ல, இதுக்கு அதனால பண்ணாது. சோ இட் கேனாட் பி a friend or foe. ஓகே, அப்போ ஒரு எனிமிங்கிற கேரக்டர் வந்து எதை பேஸ் பண்ணி பாக்குறோம்னா எனிமி கண்ட்ரிங்கிற பேசிஸ்ல தான் நம்ம பார்க்கணும். ஓகே, செகண்ட் கேட்டகரி டு ப்ரொடெக்ட் ரெவென்யூ ஆர் டாக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸ் லாஸ் இருக்கு, டியூட்டிஸ் பே பண்ணும், ஜிஎஸ்டி, டாக்ஸ், டியூட்டி, ஸ்டாம்ப் பேமெண்ட் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ராபபிளி நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவென்யூ குறையுது. அந்த மாதிரி கேசஸ்ல வந்து என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து கார்பரேட் வேல லிஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஓகே, சோ evading or circumventing tax. So this is from this heading. Dinshaw case இருக்கு, இது ஒரு ரெஃபரன்ஸ் கேஸ். ஓகே, இந்த மாதிரி this person versus this person கொடுத்தா இந்த கேஸ் இதுக்காக தான் வந்திருக்கும். இந்த மாதிரி இன் இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இன் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கேஸ் எடுக்கும் போது ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபுல்லா அதை பத்தி கேஸ் இருக்கணும்னு அவசியம். So this income was transferred back to SSC by way of loan. So இந்த கேஸும் நீங்க பார்க்கலாம், இந்த ரெண்டு கேஸ் இதெல்லாம் இருக்கு. தேர்ட் ஒன், ஒரு லீகல் ஆப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணோங்கிறதுக்காக ப்ராபப்ளி கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ண மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா போனஸ் பே பண்ணாம இருக்கணும். ஞாபகம் இருக்கா, இந்த ஒர்க்மேன் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதா, அசோசியேட்டட் ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்களா, நம்ம பார்த்தோம். ஓகே, சோ இந்த கேஸ்ல வந்து போனஸ் பே பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாங்கிறப்போ ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ கம்பெனியை ஃபார்ம் பண்ணதே வந்து போனஸ் பே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே, சோ தட்ஸ் அபவுட் திஸ் கேஸ் லா. சோ இதுவும் நீங்க நோட் எடுக்கணும் இதெல்லாமே. Then formation of subsidiaries to act as agents. Subsidiary company ஃபார்ம் பண்றதே வந்து அதோட ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி கேசஸ்ல. சோ இதுவும் தப்பு. சோ எல்லாத்துக்குமே வந்து ஏஜென்ட்டா வந்துச்சுன்னா பிரின்சிபல் தான் லயபிள். அப்போ கார்பரேட் வேல் வந்து லிஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சோ திஸ் இஸ் வித் திஸ் British Transport Commission case. Company formed for fraud or improper conduct or to defeat law. Yes, law ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இம்ப்ராப்பர் ஃப்ராட் கான்டாக்ட்காகவே நீங்க கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த கேஸ்ல வந்து கார்பரேட் வந்து லிஃப்ட் ஆகும். அப்படி எத்தனை கேஸ் பார்த்திருக்கோம்? 5 கேசஸ். உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே சார்ட்ல போட்டாங்க. ட்ரேடிங் வித் enemy, to evade or circumvent tax, to companies where they act as the subsidiaries, act as the agents, avoid legal obligation, example நம்ம போனஸ் பார்த்தோம், and illegal or improper purpose-காக யூஸ் பண்ண the corporate. So ஏகப்பட்ட காம்ப்ளெக்சிட்டிஸ் பிசினஸ் ஆபரேஷன்ஸ்ல இவால்வ் ஆனனால and எல்லாமே directly proportional to the economy's growth ஆ இருக்கிறனால different forms of corporate organization தேவைப்பட்டுச்சு, different forms of business தேவைப்பட்டுச்சு. sole proprietor இருந்து firm, அதுக்கு பிறகு LLP, companies act, இது company form of business LLP, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்தாலும் கம்பெனிக்குள்ள ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுதான் நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ணோம். சோ ஒரு கம்பெனி வந்து 1% கம்பெனியா இன்கார்பரேட் பண்ணலாம், பிரைவேட் கம்பெனியா பண்ணலாம், பப்ளிக் கம்பெனியா பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் த மெம்பர்ஸ். So remember the main classifications பாத்தீங்கன்னா depending on the size of members of the company பேஸ் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி liability வச்சு பார்க்கும்போது unlimited company, limited by shares or guarantee or by both. Okay. On the basis of control பார்க்கும்போது associate company, holding company and subsidiary company னு மாத்தலாம். And other cases வந்துட்டு government company, small company, dormant company, நிதி company and charitable purpose-காக இருக்குது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எந்த செக்ஷன்ல இதுக்கு லைசன்ஸ் தராங்கன்னா செக்ஷன் 8 of the Companies Actல லைசன்ஸ் தராங்க. ஓகே, so first on the basis of liability, company limited by shares, it's limited by its MOA. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எக்ஸாம்ல கேட்க சான்சஸ் இருக்கு. limited by வேற எங்க எதை வச்சு லிமிடெட் சொல்றீங்க? மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் லிமிடெட் அண்ட் இன்னொரு டேர்ம் வந்து அன்பெய்டு. சோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். It thus implies that for meeting the debts of the company, the shareholder may be called upon to contribute only to the extent of the amount which remains unpaid. The separate property cannot be encompassed to meet the company's debt. Okay. It may be worthwhile to note that though a shareholder is a co-owner of the company, he is not a co-owner of the assets. Please make a note. Okay. அடிக்கடி எக்ஸாம்ல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்க சான்சஸ் இருக்கு. அவர் ஓனர் ஆஃப் தி கம்பெனிஸ் அசட்ஸ் ஆனா இல்ல, கம்பெனிக்கு வந்து செப்பரேட் அசட்ஸ் இருக்கு. இவர் வந்து பணம் போட்டிருக்காரு, அந்த பணத்துல கம்பெனி வந்து ஷேர்ஸ்
சாரி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணனால பணம் வந்திருந்தாலும் அந்த பணத்து மூலியமா கம்பெனி அசட்ஸ் வாங்கினாலும் அது யாரோட அசட்ஸ், கம்பெனியோட அசட்ஸா தான் சொல்லுமே தவிர இது வந்து ஷேரோட அசட்ஸ் சொல்ல மாட்டோம். சோ ஷேர் ஹோல்டர் வந்து கோஓனர் ஆஃப் த கம்பெனி வேணா சொல்லலாம். ஏன்னா XYZ இவங்க 3 பேருமே வந்து 1 lakh 1 lakh and 1 lakh ஓகே செப்பரேட்டா டோட்டலா 3 lakhs 1 lakh and 1 lakh 1 lakh 3 லட்சம் ரூபாய் போட்டு XYZ பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இவங்க 3 பேருமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாமே தவிர இந்த கம்பெனி வந்து ஒரு கார் வச்சிருக்கு, ஒரு பங்களோ வச்சிருக்கு, ஒரு பில்டிங் வச்சிருக்குன்னா இது வந்து யாரோட அசட்ஸ், கம்பெனியோட அசட்ஸ் தானே தவிர இவங்களோட அசட்ஸ் இல்ல. They may be called as a co-owner of the company but not co-owner of the company. Who is a sole owner? Company itself is a sole owner. Right up? And it remains with the company. The ownership of the assets remains with the company because its nature as a legal person. The extent of rights and duties of the shareholders or co-owners measured by his shareholdings. அப்ப ஷேர் ஹோல்டருக்கு வந்து என்னதான் ரைட்ஸ் இருக்குன்னா கம்பெனி மேல ரைட்ஸ் இருக்கு, கம்பெனியோட அசட்ஸ் மேல ரைட்ஸ் இல்ல. அதான் எவ்வளவு அசட்ஸ் இருக்குன்னா எவ்வளவு ரைட்ஸ் இருக்குன்னா அவரோட ஷேர் ஹோல்டிங்கை வச்சு நம்ம ப்ரொபோர்ஷனேட் அசட். Next, limited by guarantee case is also limited by memorandum. Please make a note to such amount where they may be respectively undertaken by the memorandum to contribute in the case of its winding up case. So it's limited up to a stipulated sum mentioned in the memorandum. Members cannot be called upon to contribute beyond that stipulated amount. Stipulated mentioned amount. இது ஏன் ஸ்டிப்புலேட்டட்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலா இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டிப்புலேட்டட்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பிரிஸ்கிரைப்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. பிரிஸ்கிரைப்டுன்னா எங்க பிரிஸ்கிரைப்னா லா படி இருக்குது, அதான் பிரிஸ்கிரைப். ஸ்டிப்புலேட்டட்னா லா வந்து எவ்வளவு அமௌண்ட் வேணா வச்சுக்கோங்க சொல்லுது. நான் என்னோட கம்பெனிக்கு 2 ரூபாய் கேரண்டிக்கு வைக்கிறேன், 10 ரூபாய் ஷேர் பிரைஸ், அது இல்லாம 2 ரூபாய், நீங்க வந்து 3 ரூபாய் வைக்கலாம். அப்போ ஒரு அமௌண்ட் வைக்கலாமா? வைக்கலாம். அது ஸ்டிப்புலேட்டட். ஸ்டிப்புலேட்டட்னா ஒவ்வொருத்தரும் மாறும், பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சோ காமன் ஃபீச்சர்ஸ் வந்து கேரண்டி கம்பெனி அந்த கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல் மாதிரி தான் நம்ம காமன் ஃபீச்சர்ஸ்ல பார்ப்போம். சோ இது வந்து லீகல் பர்சனாலிட்டி அண்ட் லிமிடெட் லயபிலிட்டி இருக்குது. சோ மெம்பர்ஸோட லயபிலிட்டி வந்து லிமிடெட் பை த அமௌண்ட் unpaid when each member is it okay. So point of distinction between the two types of companies பாத்தீங்கன்னா ஃபார்மர் கேஸ்ல வந்து அவங்களோட லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்றது மட்டும். சோ 10 ரூபாய் ஷேர்னா 7 ரூபாய் பெய்ட்னா 3 ரூபாய் தான் லயபிலிட்டி, அது மட்டும் டிஸ்சார்ஜ் பண்றது. பட் இங்க லேட்டர் கேஸ்ல கேரண்டி கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபாயோட 2 ரூபாய் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 3 ரூபாயோட 2 ரூபாய் தரணும். எப்போ? வைண்ட் அப் ஆகுற டைம்ல தான். சோ ஓகே. Okay, so there is a case Narendra Kumar Agarwal நீங்க பார்க்கலாம். Next I'll go for unlimited company where it defines as a company not having any limit on the liability. In such a case, the liability of a member ceases when he ceases to be a okay. And it extends to the whole amount of the company's debt and liabilities, but it will be entitled to claim contribution from other members also. Whole amount இருந்தாலும் மிச்சமும் equal share தான் வருவாங்க. So in the case a company has share capital, the articles of association must state the amount and amount of each share. எவ்வளவு amount வச்சிருக்காங்க, எவ்வளவு share ஒரு price அதெல்லாமே. So long as a going concern, the liability of the share is only the liability which can be enforced by the company. Creditors வந்து proceedings for wind up இதெல்லாமே as usual பண்ற மாதிரி பண்ணலாம். The official liquidator will call for the members for the contribution when it becomes unlimited. So once இது வந்து அன்லிமிடெட் கம்பெனி தெரிஞ்சு போச்சுன்னா மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்க சைட்ல நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னு கேட்டு முதல்ல அசட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஒவ்வொரு மெம்பர் இப்ப 5 பேர் சேர்ந்து நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க 5 பேர்கிட்ட உங்ககிட்ட என்னென்ன அசட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க பேலன்ஸ் ஷீட் எடுத்து வச்சுக்கோ. அதுக்கு பிறகு கம்பெனியோட லயபிலிட்டிஸ் யாரெல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அபிஷியல் லிக்விடேட்டர் எடுத்து பார்ப்பாரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேஸ். So unlimited company பொறுத்த வரைக்கும் no limit on the liability of the members. It ceases when he ceases to be a member. Is not unlimited till the company is not wound up. பாருங்க, அன்லிமிட்டட் தான், பட் கம்பெனி வைண்ட் அப் ஆகும்போது அன்லிமிட்டட். கம்பெனி வைண்ட் அப் ஆகலாம் அன்லிமிட்டட் இல்ல தானே, தேவையில்ல தானே. லைபிலிட்டி கம்பெனி தான் பாரு வைண்ட் அப் ஆகிற டைம்ல தான். அண்ட் கேன் பி கான்ட்ரிபியூட்டட் ஒன்லி இன் தி ஈவென்ட் ஆஃப் தி wind up of the company, and each member extends to the amount of company's debts and liabilities, but he can claim for other members. Done? Okay. So on the basis of members, 1% company, இது வந்து 2013 ஆக்ட்ல தான் நம்மளோட இந்தியன் லால வந்து இன்க்ளூட் பண்றாங்க. Clause 62 of the Companies Act defines 1% company as a company which has only one person as a member. ரொம்ப சிம்பிளான definition. Has introduced to encourage leadership and corporatization of business. எப்படி இது சோல் ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன்ல வந்து டிஃபர் ஆகுதுன்னா ஒன்லி திங் இஸ் a separate legal entity and இன்னொரு விஷயம் என்னது லிமிட்டட் லயபிலிட்டிங்கிற ஒரு 2 பாயிண்ட்னால தான் இது டிஃபர் ஆகுது. ஓகே, இதே சோல் ப்ரொப்ரைட்டர் பிசினஸா பண்ணா எல்லாமே ஏன் லயபிலிட்டியா மாறும். சோ இன் தட் கேஸ் அண்ட் ப்ரொசீஜரல் ரிக்வயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கன்ஃபியூசிங்கெல்லாம் இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் கொடுத்திருக்காங்க.
And according to section 3 chapter 2 la poidum, incorporation base பண்ணி போயிடும். OPC is a private limited company சொல்லிட்டு define பண்றாங்க. Minimum paid up share capital as may be prescribed and at least ஒரு member இருந்தா private limited. Okay. ஏதோ தப்பு இருக்கு. At least one member இல்ல has one member. கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா private limited ரெண்டு பேர் வேணும்ல. Okay. So one person company ஓட significant points. Only one member தான் இருக்க முடியும். Minimum paid up capital எந்த லிமிட்டும் prescribe பண்ணல. மெமரண்டம் ஆஃப் ஓபிசில கரெக்டா அவரோட நேம் இன்கார்பரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இன்கேஸ் அவர் இறந்த பிறகு யார் இருக்கணும், who will become the member, which means they are talking about the nominee clause. Okay. Other person whose name is given in the memorandum shall give his prior consent. பார்த்துட்டோம். In case அவர் தேவைப்பட்டுச்சுன்னா he can withdraw his consent. எப்பயாவது நேம் சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் மெம்பர் அந்த பர்சன் நாமினியோட பர்சனை சேஞ்ச் பண்ண தோணுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி இன்டிமேட் பண்ணா போதும். ஓகே. அண்ட் ப்ளீஸ் மேக் நோட், இது அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குது. இந்த மாதிரி எந்த ரிலேட்டட் சேஞ்சஸ் நாமினி பத்தி பண்ணாலும் அது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சேஞ்ச் பண்ணதான் அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல மொத்தம் 6 கிளாஸ் பிளஸ் ஒரு கிளாஸ். என்னென்ன கிளாஸ் ஞாபகம் இருக்கா? நேம் பண்றீங்களா? நேம் கிளாஸ், சிச்சுவேஷன் கிளாஸ், ஆப்ஜெக்ட் கிளாஸ், liability clause, capital clause, subscription clause, அதுக்கு பிறகு nominee clause. nominee clause memorandum of associationல இருந்தாலும் அது ஆல்டர் பண்ணா MOA ஆல்டர் பண்ணதான் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி natural person who is an Indian citizen whether resident in India or otherwise has stayed in India for a period of not less than 120 days இல்ல 182 days during the immediately preceding financial year. Okay, 120 days இருக்கு, அது ஆக்சுவலா மாத்திட்டாங்க 182 days. Shall be eligible to incorporate a OPC. He shall be a nominee for the sole member of a OPC. He shall be eligible to incorporate more than one OPC or become nominee in more than one. Sorry, no person. Incorporate பண்ண முடியாது. No minor shall become member or nominee of the OPC. Is it okay? And such company cannot be incorporated or converted under section 8 company. Probably later period private or public companies are மாத்திக்கலாம். Okay. And such company cannot carry on non-banking financial investment activities, including like buying securities. இந்த மாதிரி கூட பண்ண முடியாது. So ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி அந்த கம்பெனி ஒரு ஓபிசியை இன்கார்பரேட் பண்ணிட்டு அந்த கம்பெனி எனக்கு பதிலா ஷேர்ஸ் வாங்குற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கம்பெனி நீங்க ஃபார்ம் பண்ணது பிசினஸ்க்காக தான், இன்வெஸ்ட்மெண்ட்காக இல்ல. ஒரு பர்சன் ஒரு எக்ஸ்ங்கிற பர்சன் ஷேர் வாங்குறான்னா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்னு அர்த்தம். ஓகே. ஆக்சுவலா ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறான்னா அவன் எதுக்காக சம்பாதிப்பான்? எனக்கு டே டு டே ஃபுட் க்ளோத்திங் ஷெல்டர் இருக்கான்னு பாக்கிறதுக்காக முதல்ல சம்பாதிப்பான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கு சாப்பாடுக்கு, நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிப்பான். செகண்ட் மோட்டிவ், which means we'll try to hold. இன்னொரு தேர்ட் மோட்டிவ் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்லுவோம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோட்டிவ். இப்போ எனக்கு இந்த 1 மந்த்துக்கு என்ன செலவு இருக்கோ தேவையானது இருக்கு. இந்த 1 இயர்க்குள்ள என்னென்ன செலவு வரலாம், ஹெல்த் அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் எனக்கு பணம் இருக்கு. அப்போ இந்த 1 இயருக்கு மேல எனக்கு என்ன பணம் தேவைப்படுது, 1 year or 10 years or whatever, depending on the family strength and other things. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு ஸ்டெப் அஹெட். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்ககிட்ட எக்ஸஸா அவனுக்கு தேவையான பணம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்படி ஆக்சுவலா அப்படி பண்ணாதான் இன்வெஸ்ட்மெண்ட் நிற்கும், எல்லாம் நிக்காது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. சோ அந்த மாதிரி கேஸ்ல நான் ஷேர்ஸா வாங்குற இன்வெஸ்ட் பண்றேன், இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியும் சால்வ் ஆயிடுச்சு. பட் இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா, இந்த ஓபிசி ஷேர்ஸ் வாங்கினா, ஓபிசி நீங்க ஃபார்ம் பண்ண வச்சதே 2013 ஆக்ட்ல இதை இன்கார்பரேட் பண்ணது மெயின் ரீசனே இந்த சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்தா லயபிலிட்டி லிமிட்டடா அன்லிமிட்டடா இருக்கும். அதெல்லாம் ஒரு ரூல் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. இதுலயே நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணக்கூடாது இல்லையா? So that's what they mean. So if one person company or any officer of such company contravenes the position, they shall be punishable with fine. எவ்வளவு? 10,000 ரூபாய் with further fine which may extend to 1,000 rupees for every day after the first during which such contravention. So these are the cases for OPC. Let me continue. Let me finish off this heading. Private company means a company having a minimum paid up capital and restricts the right to transfer its shares. Except in the case of one person company, it's limited to 200 members. Provided 2-3 பேர் மேல இருக்காங்க, அவங்க எல்லாமே ஜாயிண்டா கம்பெனியோட ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க, அவங்களை சிங்கிள் மெம்பரா பார்க்கணும். Provided in case அந்த பர்சன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாங்க, மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, மெம்பர்ஸ் அவங்களோட கம்பெனி எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாங்க, இல்லைன்னா ஃபார்மலி இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாங்க, அப்ப அவங்கள shall not be included இந்த 200 கவுண்ட்ல எடுத்துக்க கூடாது. So that's about the second restriction in detail. Then third one with respect to no invitation to the public to subscribe any securities, not only shares, debentures or whatever it is. Okay. Private company or significant points, no minimum paid up capital requirement and usually 1 lakh rupees இருந்தா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மினிமம் 2 இருக்கணும். ஓகே. பிரைவேட் கம்பெனில மட்டும் தான்
1%. மிச்சம் இதெல்லாம் 2 இருக்கணும். Maximum 200. Right to transfer shares is restricted. Invitation to subscribe to securities is prohibited. Small company is also considered as private company and OPC can be formed only as a private company, not as a public or any other companies. Okay, small company. Clause 85 ல define பண்ணிருக்காங்க 50 lakh rupees or 10 crore rupees paid up share capital. இந்த 10 crore rupees எல்லா கேஸ்லயும் வராது. எல்லா கேஸ்லயும் 50 lakhs வந்துடும். Some casesல மட்டும் 10 crore வரைக்கும் போகலாம். டர்ன் ஓவர் பொறுத்த வரைக்கும் so as per the profit and loss account பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா does not exceed 2 crore rupees may be prescribed maximum up to 100 crore rupees. Okay, இதுல holding company or subsidiary company இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்க கம்பெனி ஸ்மால் கம்பெனி சொல்ல மாட்டோம். செக்ஷன் 8 கம்பெனி ஸ்மால் கம்பெனி சொல்ல மாட்டோம். வேற ஏதாவது ஸ்பெஷல் ஆக்ட்ல இருக்குன்னா ஸ்மால் கம்பெனிஸ் சொல்ல மாட்டோம். Is it okay? Probably you have some amendments over here. Paid up capital and turnover shall not exceed 2 crores and 20 crore rupees. இங்க என்ன இருக்கு? இது மாத்திருக்காங்க பாருங்களேன். So probably இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். 2021 amendment rules. 2 crore rupees instead of 50 lakhs it's 2 crore paid up capital and this one is 20 crores. Check பண்ணிக்கிறீங்களா? 2 crores and 20 crores. Is it okay? So நீங்க மாத்திக்கணும்னு அர்த்தம். 2 crores and 20 crores மாத்திக்கோங்க. Done online? Done now? Okay? So இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணும். ஓகே, next let me go for small company significant points. A private company small company தான் அது. So small company ஒரு நேச்சரே private company. Paid up capital இப்போ 50 crores பதிலா என்னன்னு மாத்திருக்கோம்? 2 crores மாத்திருக்கோம். 2 crores பதிலா 20 crores மாத்திருக்கோம். செக்ஷன் 8 கம்பெனியா இருக்கக்கூடாது and holding or subsidiary companyங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடாது. Done now? Next public company ரொம்ப simple. Public company capital structure இருக்கும் as may be prescribed. இது deemed public னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஒரு பிரைவேட் கம்பெனியா இருக்குன்னா அந்த சப்சிடரி கம்பெனியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? deemed private company சொல்லுவோம். So probably இதை நான் எக்ஸாம்பிளா சொன்னேன். X கம்பெனி இருக்கு, Y கம்பெனி இருக்கு. இது இந்த கம்பெனில 51% மேல ஷேர்ஸ் வச்சிட்டு இருக்கு. Yங்கிறது பிரைவேட் கம்பெனியா இருக்கு, Xங்கிறது பப்ளிக் கம்பெனியா இருந்தா Y கம்பெனி பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? deemed public னு சொல்லுவோம். Is it okay? Thank you, Paul. So public company significant points. Not a private company. Shares are freely transferable. No minimum paid up capital requirement. Minimum number of members 7 பேர் இருக்கணும். Maximum there is no limit. Okay. ஒரு புக் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் புக் பாத்தீங்கன்னா NSDL and CDSL அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. டிமேட் ஷேர்ஸா இருக்கனால நேஷனல் டெபாசிட்டரிஸ் கம்பெனி லிமிடெட்னு இருக்கு, அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி அவங்க புக்ல போய் பாத்தீங்கன்னா பேஜ் கணக்கா போகும். 20 பேஜ் 30 பேஜ் ஒரு புக் மாதிரி எல்லாம் போகும். நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க டெபாசிட், டிபிஏ அக்கௌண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. And subsidiary for company public company is deemed to be a public, right? Okay, so the third heading on based of control, holding and subsidiary ன்னு சொல்லுவோம். So director நான் இங்க போயிடுறேன். Referring from this clause 46 about the holding company and this clause 87 about the subsidiary company. எந்த பேசிஸ்ல சொல்றோம்னா board of directors அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த பேசிஸ்ல இல்லனா more than 1/2 of the total voting power ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க, either at its own or together with one of its more of its subsidiary. அவங்க தனியாவோ இல்லனா சப்சிடரி கம்பெனியோட சேர்த்து ஹோல்ட் பண்ணிருந்தாலே போதும். ப்ளீஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸ் கம்பெனி இருக்கு ஹோல்டிங் கம்பெனி, ஒரு ஒய் கம்பெனி இருக்கு சப்சிடரி கம்பெனி. இந்த எக்ஸ் கம்பெனி ஏ கம்பெனில ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு? 20% தான் வச்சுக்கலாம். ஒய் கம்பெனி ஒரு 31% வச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த ஒய் யாருக்கு? எக்ஸ் சப்சிடரி கம்பெனியா? அப்ப இந்த மாதிரி சப்சிடரி கம்பெனி மூலமா ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம சப்சிடரி கம்பெனிங்கிற டெஃபினேஷன்ல கவர் ஆயிடும். ஓகே, சோ ஓகே, இதெல்லாமே நார்மல் தான். shall be deemed to be controlled. Expression company includes any body corporate and layerங்கிறது நிறைய லேயர் போக முடியாது. ஓகே, 2 லேயர் தான் பார்ப்போம் நம்ம. சோ அதோட எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் பிரைவேட் கம்பெனி வித் சப்சிடரி டு பப்ளிக் கம்பெனி இப்பதானே பார்த்தோம். deemed to be public. இது clause 71ல இத பத்தி பேசிருப்பாங்க. ஓகே, deemed to public company. ஓகே, associate company significant influence இருக்கிறது. So one point to be noted. And joint venture significant influence ங்கிறது at least 21% of the voting rights ஐயோ control or participation in the business ஐயோ மீன் பண்ணாலே போதும். And joint venture ங்கிறது they have the arrangement of control with respect to the rights of the net assets to the arrangement. Okay, total share capital ங்கிறது எதெல்லாம் நம்ம சொல்லுவோம்னா பாருங்க, கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன். paid up equity share capital convertible preference share capital தான் நம்ம total capital சொல்லுவோம். paid up equity share
கன்வெர்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இதுதான் நம்ம வந்து டோட்டல் ஷேர் கேபிட்டல் சொல்லுவோம். சோ இது வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஆட் பண்ண டெஃபினேஷன். ஓகே ஓகே, so we can make a note. Then on the basis of capital, listed company, because of security, any of the securities listed on a recognized stock exchange, it will be called as a listed company. So in case listed or intend to be listed now, அவங்க வந்து டைரக்டா அவங்களால டைரக்டா எல்லா ரோலும் பிளே பண்ண முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அதனால இது வந்து லிஸ்டட்னு சொல்லுவோம், லிஸ்டட் அக்ரிமெண்ட்ல போறது. ஓகே, சோ இவங்களோட ஆங்கிள் செக்ஷன் 2 clause 81ல செக்யூரிட்டிஸ்ங்கிற டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்றான், இங்க டிஃபைன் பண்ணல, நீங்க டைரக்டா செக்ஷன் 2 clause h ஆஃப் த செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட போய் பாருங்கட்டா. செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட்ல செக்யூரிட்டிஸ் என்ன, செக்யூரிட்டிஸ்னா என்ன அப்படின்னு அங்க டிஃபைன் பண்ணிருப்பாங்கல்ல, அதுதான் இங்க செக்யூரிட்டிஸ். அதனால கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம ரிலே பண்ணுவோம். சரி, ஓகே. அண்ட் அன்லிஸ்டட் கம்பெனிங்கிறது எனி அதர் கம்பெனி அதர் தென் லிஸ்டட் கம்பெனி. ஓகே, சோ அதர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி மீன்ஸ் எனி கம்பெனி which is not less than having 51% of the paid up equity shares. நான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் paid up தான் பார்ப்போம். ஓகே, சோ ஃபுல்லி paid up இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத மீன் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பார்ட்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, சோ இது நீங்க பாத்துக்கலாம். ஃபாரின் கம்பெனி பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இந்தியால இருக்கும், டைரக்டா பிசிக்கல் மோட்லயோ மோட்லயோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனி பிசினஸ் ஆக்டிவிட்டி லீகலா கண்டக்ட் பண்றது எல்லாமே வந்து ஃபாரின் கம்பெனி சொல்லுவோம் as per clause 42 of Companies Act. With respect to charitable objects ஓட இருக்குது section 8 company. So complete இது formation of companies ஓட deal பண்ணுது. So their intention is to go for promoting commerce, arts, science, sports, education, research, social welfare, religion, charity, protection of environment. இவங்க எல்லாமே வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து டைரக்டா பிசினஸ்ல தான் போடுவாங்க, டிவிடெண்ட்ங்கிற கான்செப்ட் வராது. So we have these examples. இங்க வந்து ஏன் இதை வந்து செக்ஷன் 8 கம்பெனி சொல்றோம்னா, செக்ஷன் 8 of the Companies Actல சென்ட்ரல் கவர்மெண்ட் has been given the power to issue license for this company to operate on this piece. ஏன்னா ஒரு கம்பெனினா அந்த நார்மலாவே வந்து எந்த பேசிஸ்ல சொல்லுவோம்னா அது பிசினஸ் பண்றதுக்காக ஃபார்ம் பண்ண கம்பெனி. சோ இங்க வந்து அவங்க பிசினஸ் பண்ணாம சேரிட்டபிள் பர்பஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கறாங்க. பெர்மிஷன் கேட்ட பிறகு இவங்க வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. அதனால வந்து நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா செக்ஷன் 8 கம்பெனினே பேர் வச்சிருக்காங்க. செக்ஷன் 8 படி லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல செக்ஷன் 8 allows the central government to register such person or association of person as company with limited liability without the addition of the words limited or private limited. So usually ஒரு கம்பெனில limited, private limitedங்கிற வேர்ட் இருக்கணும். பப்ளிக் கம்பெனியா இருந்தா இது வந்து என்னது லிமிட்டட்னு போடுவோம், பிரைவேட் கம்பெனியா இருந்தா பிரைவேட் லிமிட்டட்னு போடுவோம். அப்போ இந்த கம்பெனி வந்து லிமிட்டட் லைபிலிட்டியா ஃபார்ம் பண்றீங்க, பிரைவேட் பப்ளிக்னு போட வேண்டாம். ஓகே, ரைட்? ஓகே, சாரி. What else then? Yes, they have to apply so that you'll get the license. And this company on registration will enjoy some privileges and obligations. ஏகப்பட்ட privileges இருக்கு. ரெவகேட் பண்ணுவாங்களா? ஆமா, நீங்க எதுக்காக வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணாங்களா, அது கான்ட்ரவென்ட் பண்றீங்க, ரெவகேட் பண்ணுவாங்க. ஃப்ராடுலன்ட் பர்பஸ், இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து வயலேட் பண்றீங்க, இல்லைன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி பண்றீங்க, இந்த மாதிரி கேசஸ்ல வந்து ரெவகேட் பண்ணுவாங்க. ரெவகேட் பண்ணாங்கன்னா கட்டாயமா நீங்க நேமுக்கு பிறகு என்ன யூஸ் பண்ணும், லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட் யூஸ் பண்ணும். ஒரு எஸ்ல ஏதோ ஒரு கம்பெனி ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தேன், கம்பெனியோட லெட்டர் பேட்ல கம்பெனியோட மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் போன் நம்பரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பெனால்டி லெவி பண்ணிருக்காங்க. சச் அன் இம்பார்ட்டன்ட் கேஸ். ஒரு கம்பெனின்னு ஒண்ணு இருந்ததுன்னா வெளியில வந்து போர்டு இருக்கணும். அது கம்பெனினா எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? சின்ன போர்டாச்சு விசிபிளா இருக்கணும். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில பெரிய போர்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க ஆபீஸ்க்கு வெளியில இது கம்பெனிகளுக்கு போர்டு இருக்கு. அந்த போர்டு இல்லாம இப்ப ஜிஎஸ்டி நம்பர் சேர்ந்து இருக்கணும். அது நார்மலா ஒரு போர்டுனா போர்டுல போன் நம்பர், கம்பெனி நேம், சின் நம்பர் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், ரெஜிஸ்டர் ஆபீஸ் அட்ரஸ், இங்க இருக்கிற அட்ரஸ்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ் அட்ரஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கணும், போன் நம்பர் இருக்கணும், ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். இதெல்லாமே இருக்கணும். அதே மாதிரி நோட் பேட்ல லெட்டர் பேட் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். மெயில் நம்பரும் போன் நம்பரும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பெனால்டி லெவி பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு சீரியஸா இருக்குல்ல அதெல்லாம். ஓகே, சோ ஒரு நேம் பின்னாடி லிமிடெட், பிரைவேட் லிமிடெட் நான் இன்க்ளூட் பண்ணணும் எப்போ லைசன்ஸ் ரிவோகேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேஸ்ல.
சோ ஆர்டர் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ் ஒன்ஸ் ஒரு இது வந்து ரெவகேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து வேற ஒரு கம்பெனியோட அமால்கமேட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். சோ ப்ராப்பர்ட்டிஸ், பவர், ரைட்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அட்ராக்ட் ஆகுற மாதிரி. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பெனால்டி ஒரு பனிஷ்மெண்ட் இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெனால்டி இங்க டேரக்டா இங்க போயிடும். Shall not be less than 10 lakh rupees, but which may extend to 1 crore rupees, and the directors and officer dual penalty சொல்லுவோம். கம்பெனிக்கு ஒரு பெனால்டி வரும். கம்பெனிக்கு ஒரு பெனால்டி ஆக்சுவலா பெனால்டினா இருந்து ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒன்னு ஃபைன் இருக்கு, ஒன்னு இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. நம்மளா சொல்லிட்டோமே இது வந்து ஆர்டிபிஷியல் பர்சன் ஜெயில எல்லாம் போட முடியாதுன்ட்டு. அப்ப கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபைன் தான் இருக்கும். இவ்வளவு 10 லட்சம் ரூபாய் எவ்வளவு வரைக்கும் போகலாம், 1 கோடி ரூபாய் வரைக்கும் போகலாம். டைரக்டர்ஸ் அண்ட் அதர் ஆபீசர்ஸ்க்கு எவ்வளவு ஃபைன் இருக்கு, 25,000 rupees, which may extend to 25 lakhs. இங்க வந்து இம்ப்ரிசன்மெண்ட் இல்ல. இம்ப்ரிசன்மெண்ட் சில கேசஸ்ல இருக்கும். இந்த செக்ஷன் 447 இங்க வந்துச்சு. 447 ஃப்ராடுலன்ட், இந்த கான்ட்ராவென்ஷன் மீறி ஏதாவது ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆபீசர் இன் டிஃபால்ட் வந்து செக்ஷன் 447 படி கிரிமினல் ஆயிடும். கிரிமினல் ஆயிட்டு தான் ஜெயில் தண்டனை இருக்குன்னு. ஓகே, சோ இதோட சிக்னிபிகன்ட் பாயிண்ட்ஸ். சோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் டன். இதெல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, so on its revocation they will convert its status and change its name, and sometimes வந்து wind up பண்ண சொல்லுவாங்க. ஓகே, amalgamate பண்றது. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா. Can call its general meeting by giving 14 days clear notice instead of 21 days. யூசுவலா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம்னா இந்த டேட்ல மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்கன்னா இங்க இருந்து 21 டேஸ்க்கு முன்னாடி போய் சேர்ந்திருக்கணும். என்னது நோட்டீஸ், ஏஜிஎம் நோட்டீஸ் போய் சேர்ந்திருக்கணும். பட் இந்த கம்பெனிக்கு வந்து 14 நாள் முன்னாடி நடந்தா போகும். ஓகே, with respect to requirement of directors and independent directors, இந்த norms வந்து இங்க அப்ளை ஆகாது. ஏகப்பட்ட norms இருக்கு. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இங்க இருக்கணும், மத்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்க தேவையில்ல. அதே மாதிரி நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் கமிட்டி இதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ப்ளீஸ் மேக் அ நோட். இது எக்ஸாம்ல அடிக்கடி இருக்கு. இந்த 4 பாயிண்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நம்ம அவுட் ஆஃப் டிஸ்கஷன்ல இருந்து இருக்கிற பாயிண்ட்ஸ். A partnership firm can be a member of Section 8 company. Usually partnership firm வந்து மெம்பரா இருக்க முடியாது. XYZ 3 பேரும் சேர்ந்து ஒரு firm ரன் பண்றாங்க. இந்த firm வந்து A கம்பெனில, A லிமிடெட் கம்பெனில வந்து ஷேர் ஹோல்ட் பண்ண முடியாது. யாரோட நேம்ல firm பணம் போட்டாலும் யாரோட நேம் தெரியுமா இருக்கும், XYZ ஓட ஜாயிண்ட் ஹோல்டிங்ல போகும். இவங்கதான் ஷேர் ஹோல்டர்ஸ். பட் இதுவே வந்து A லிமிடெட்ல பண்ணாம ஒரு செக்ஷன் 8 கம்பெனில பண்ணுதுன்னா யார் மெம்பரா இருப்பாங்கன்னா ஃபர்மே மெம்பரா இருப்பாங்க. ஓகே, என்ன பிசினஸ் மோட்டிவ்ல பண்ணல. ஓகே, ஓகே ஃபைன். So even though exactly ஒரு 50% of the pages நம்ம கவர் பண்ணியிருந்தாலும் we'll finish off this heading. Okay, so dormant company incorporate பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்காக இல்லைன்னா வந்து ஒரு அசெட் ஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து ஹோல்ட் பண்ண ஒரு இன்டென்ஷனுக்காக. ஃபர்ஸ்ட் திங். So this is the first thing. And second point, no significant accounting transactions. இந்த கம்பெனி ஆர் அண்ட் இன்ஆக்டிவ் கம்பெனி, இந்த மாதிரி இருக்கிற கம்பெனியோ இல்ல இன்ஆக்டிவா இருக்கிற கம்பெனியோ அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட அப்ளை பண்ணி டார்மெண்ட்ங்கிற ஸ்டேட்டஸை வாங்கிக்கலாம். திஸ் இஸ் ஆஸ் பர் செக்ஷன் 455. சோ இன்ஆக்டிவ்ங்கிற நேம் வந்து எதை வச்சு நம்ம பாக்குறோம்னா இது வந்து சிக்னிபிகன்ட் அக்கௌண்டிங் இன்ஆக்டிவ். இப்ப நம்ம 2 ஆங்கிள் பாக்குறோம். ஒன்னு வந்து ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்ணுது, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்காக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணுது, சிக்னிபிகன்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இல்ல. இன்னொன்னு வந்து இன்ஆக்டிவ் கம்பெனி. அப்ப இன்ஆக்டிவ் கம்பெனிங்கிறது எந்த ஒரு சிக்னிபிகன்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனும் இல்ல. எப்போ லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர்ஸா. அது மட்டும் இல்லாம ஹஸ் நாட் ஃபைல்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல. எப்போ லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர்ஸ் அது இன்ஆக்டிவா இருக்கு. அந்த பேசிஸ் தான் பார்க்கும். சிக்னிபிகன்ட் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ங்கிறது இது எல்லாமே சிக்னிபிகன்ட் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் இல்ல. நார்மலா ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணா ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு சில பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இருக்கும், லீகல் ஃபீஸ் பே பண்ணணும். அது பே பண்ணுது. அப்ப அது எப்படி நீங்க சிக்னிபிகன்ட்னா மேஜரா ஏதோ பிசினஸ் பண்ணி பண்றதுனால சிக்னிபிகன்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். சோ ப்ராபபிலி ஆக்ட் ஆர் லா படி ஏதாவது ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபில் பண்றதுக்காக பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஷேர்ஸ் அலாட் பண்ண கம்பெனியோட நேச்சரே ஷேர்ஸ் அலாட் பண்றதுதான். ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி பே பண்றாங்க. இதெல்லாமே சிக்னிபிகன்ட் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ல வராது. ஓகே, நிதி கம்பெனிஸ். Okay, Nidhi or Mutual Benefit Society, where the central government may by notification they may declare as Nidhi or Mutual Benefit Society. So, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? 200 மெம்பர் மினிமம் இருக்கணும். அப்பதான் நிதி கம்பெனி இன்கார்பரேட் பண்ண முடியும். பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ராபபிலி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, IDFCI. ஓகே, இல்லைன்னா வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அண்ட் ரிப்பீல் ஆக்ட் படி ஏதாவது யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்னு இருந்துச்சுன்னா
specified companies, and institutions notified by central government as per this Companies Act. Okay, and such other notifications as may be given by central government and RBI. இங்க வந்து public financial institutions finance வருது, finance money வருது, money வந்தாலே RBI வந்துரும். RBI ஓட ரோலே அதானே. Okay, and conditions for the institution to be notified as PFI. எதை வச்சு நீங்க பப்ளிக் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு சொல்வீங்கன்னா, இது வந்து ப்ராப்பரா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஆக்ட் படி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கணும் அண்டர் திஸ் 2013 ஆக்டோ இல்ல ப்ரீவியஸ் லா படியோ. அது மட்டும் இல்லாம 51% ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் இட் ஷுட் பி கவர்மெண்ட் கம்பெனி பை டிஃபால்ட்டா. அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் என்னது PIF நீங்க வந்து இன்கார்பரேட் பண்ண முடியும். ரைட்டா? ஓகே.